சார் இப்போ எஸ்.ஏ. அருண்குமார் இப்போ பணியாரம் 10 மணி ம். பண்றாங்க. படம் வந்து ஆமா, லாஸ். ஸோ அதே ஆக்டர், அதே டைரக்டர் அகைன் ஒரு படம் ஆமா, பண்றாங்க. அது ஹிட், ஹியூஜ் ஹிட். ஆமா. கலெக்ஷன் வைஸும் ஹிட் பெரிய நெனைக்கிறேன். ஹிட், ஏன் பெரிய சார் ஹிட். உங்களுக்கு அந்த படம் பண்ணல? இல்ல நீங்க கேட்கலையா? இல்ல எப்படி சார்? அதுதான் பிரதர். எனக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, கிரியேட் பண்ணி அ அந்த படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. நம்ம போய் கேட்கும்போது விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு, "பிரதர் இந்த மாரி அருண்குமாருக்கு ஒரு படம் பண்றேன்னாரு." "ஓகே பிரதர். அப்புறம் 2 படம் பண்றேன் பிரதர்" அப்படின்னாரு. சரி பிரதர் டீ சாப்பிட்டு வந்துட்டேன் நானு. அதுக்கப்புறம் நான் விஜய் சேதுபதி போய் மீட் பண்ணவே இல்ல. நடுவுல வேற எங்கேயோ ஒரு பார்ட்டில மீட் பண்ணோம். பேசினோம் அவ்வளோதான். தட்ஸ் நத்திங் எல்ஸ். தே ஷுட் நோ இந்த புரொடியூசர் நல்லா பண்ணானா, பண்ணலையான்னு அவங்க தான் சொல்லணும். படம் எடுக்க வந்து ரிலீஸு சென்சார் வரைக்கும் நம்ம ரிலீஸ் வரைக்கும் எவ்வளோ நைட்டு கஷ்டப்பட்டோம். அதாவது அன்னைக்கு பன்னியாரம் 10 மணி ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு பெரிய டீம் நிக்குது. அது யார் டீம்னா, அதே விஜய் சேதுபதி வச்சு முந்தின படம் எடுத்தவங்க. ரம்மி. இவரு பெரிய ஆள் ஆயிட்டாரு. பெரிய சம்பளம் கேட்குறாரு. இவரெல்லாம் நம்ம பெரிய ஆள் ஆக்கி விட்றீங்க. இவன் எதுக்கு ஒருத்தன் புதுசா வந்து இவ்ளோ பில்டப் பண்ணிட்டு இருக்கான் விஜய் சேதுபதிக்கு. அப்ப சிவகார்த்திக்கும், விஜய் சேதுபதிக்கும் அந்த ஒரு 2 பேரும் ஈக்குவலா போயிட்டு இருக்கு. அப்ப சிம்பு, தனுஷ் மாரி சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி அந்த ரிஃப்ட்ல போயிட்டு இருக்கு. அப்ப விஜய் சேதுபதி சொல்றாரு, "படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து என்ன வாங்கி குடுப்பீங்க?" எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் வந்து சிவகார்த்திகேயனுக்கு, "பிரதர் படம் ஹிட் ஆச்சுன்னா, உங்களுக்கு என்ன பிரதர் வேணும்? நான் வாங்கி குடுப்பேன் பிரதர். அதெல்லாம் பிரச்சனையே இல்ல பிரதர்." ஓடலையே!